கொத்து கொத்தா முடி கொட்டுதா, ரொம்ப அனிமிக்கா இருக்கீங்களா, இளநரை இருக்கா அப்படின்னா இந்த பொடி செஞ்சு வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் சாப்பிட்டு பாருங்க. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். உங்களோட ஹெச்பில முடி கொட்டுறது நல்லா குறையும். வேற ஒன்றும் இல்லைங்க, கருவேப்பிலை பொடி தான். இந்த மெத்தட்ல செஞ்சு பாருங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். கருவேப்பிலை பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. 4 கப் அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து நல்ல தண்ணியில வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. உள்ள கிச்சன் கவுண்டர்லயே போட்டு ட்ரை பண்ணா போதும், வெயில்ல ட்ரை பண்ண வேணாம். இந்த மாதிரி நல்ல மொறு ஆனதுக்கு அப்புறமா எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் எண்ணெயோ இல்லை நல்லெண்ணெயோ சேர்த்து இதை நல்லா அதில் வறுத்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எண்ணெய் கம்மியாக வேணா கூட குறைச்சிக்கோங்க, ஆனால் எண்ணெயில் வறுத்தீங்கன்னா டேஸ்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்ல மொறுமொறுன்னு ஆனதும் இதை வடிகட்டி எடுத்து ஒரு தோசைக்கல்ல போட்டு வச்சுக்கோங்க. அதை ஆறிக்கிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம பாக்கி இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு அதுல ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, இதை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. பாதி வறுப்பட்டு இருக்கிறப்ப இதுல ஒரு 12 மிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்க கார அளவுக்கு ஏற்றபடி இதை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதையே சேர்த்து வறுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு தனியா சேர்த்துக்கோங்க. இதுல ஒரு பெரட்டி கொடுத்தீங்கன்னா போதும். தனியா நம்ம வறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பருப்பெல்லாம் நல்ல கோல்டன் கலர்ல இருக்கு பாருங்க இப்ப கிறிஸ்பா. ஒரு சின்ன பூண்டு எடுத்துக்கோங்க. இது தோலெல்லாம் நீங்க உரிக்க வேண்டாம், ஜஸ்ட் அந்த பல்லுப்பெல்லாம் பிரிச்சு இதுல சேர்த்துக்கோங்க. இதையும் வறுக்க வேண்டாம், ஜஸ்ட் நீங்க அந்த இருக்கிற சூடுலயே பெரட்டி கொடுத்தீங்கன்னா போதும். இப்போ இதை நல்லா ஆற வச்சு இதை ஒரு மிக்சிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இது அப்படியே ஆறிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளார நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இதுல ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேல சேர்க்காதீங்க, கசக்கும். இது நல்ல பொன்னிறமாகிற வரைக்கும், நல்ல வாசனை வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இல்லாட்டி உங்க பொடியில கசப்பு தெரியும். அதனால நல்ல பொன்னிறமானதுக்கு அப்புறமா இதுல ஒரு 3/4 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ் தேங்காய் சேர்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. நல்ல பொன்னிறமானோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து அந்த இருக்கிற சூடுல லேசா கிளறி கொடுங்க. இந்த தனியா சீரகம் எல்லாமே இந்த லேஸ் சூடுல நம்ம கிளறி கொடுத்தா நல்ல வாசனையா இருக்கும். ஆறுனோடனே தேவையான அளவு உப்பு சேர்த்து பொடி பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம வறுத்து வச்சிருக்கிற இந்த கருவேப்பிலையும் போட்டு ஒரு திருப்பி எடுத்துக்கிட்டீங்கன்னா அருமையான வாசனையான கருவேப்பிலை பொடி தயார். இதுல வேணும்னா நீங்க ஒரு சின்ன துண்டு அளவுக்கு புளி கூட வறுத்து சேர்த்துக்கலாம். இப்ப நல்ல சூடான சாதத்துல துளி எண்ணெயோ இல்ல நெய்யோ விட்டு இது ஒரு கரண்டி போட்டு நல்ல 2 to 3 நாள் வாரத்துல சாப்பிட்டீங்கன்னா போதும். இட்லி தோசை மாதிரி டிஃபன் ஐட்டமுக்கு கூட நீங்க தொட்டுக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.